அந்த கட்சியில வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறாரு நேற்று ஒரு மேடையில. அவ்வளோ படு கேவலத்தின் உச்சம், அவ்வளோ அயோக்கியத்தனம், மானங்கட்டத்தனம், ஈனங்கட்டத்தனம். அது அவ்வளோ கேவலமா பேசுறாரு. பெண்களை, எங்க கட்சிக்கார பெண்களை அவ்வளோ கேவலமா பேசுறாரு. இதை வந்து அந்த கட்சியில இருக்கிற அந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆண்களும் கைத்தறி ரசிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மனப்பான்மை, இது எவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனம் இது. இன்னொரு கட்சியோட நிலைமை இப்படிதானா? இந்த கட்சியோட பேசத்துல பேசுவாங்களா? தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ நேற்று நடவடிக்கைன்றாங்க, நேற்று பேசுவாருங்க, நீங்க நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வாரம் கட்சி 19 மேல பேசுவார். அவரை வந்து அசிங்கசியமா ஆபாசமா பேசுறதுதான் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே. அப்ப என்ன மாதிரி கட்சி அது? இதுதான் வந்து நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கட்சி அது? ஏன் இதெல்லாம் வந்து கனிமொழி அம்மாவுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவருக்கு தெரியாதா? உதயநிதி தெரியாதா? இல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவங்களே பேசியிருக்காங்கல்ல. இப்போ உதயநிதி வந்து சசிகலா அம்மையார் எப்படி பேசணும்னு தெரியும், ஜெயலலிதா அம்மையார் குறித்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும், கருணாநிதி அவர்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காரு, இப்படி எல்லாம் எழுதியிருக்காருன்னு தெரியும். இது கட்சியை தொடர்ந்து அந்த மாதிரி தானே பேசிட்டு தானே இருக்காங்க. கட்சியில இருக்கவங்க வந்து நிறைய இதனால ஆபாச பேச்சு இல்ல, இதனாலதான் வந்து இந்த ஆபாச கட்சியை, இந்த மாதிரி அவதூறு கட்சியை, இந்த மாதிரி வன்மு பிடிச்ச கட்சியை எங்க தளபதி வந்து தீய சக்தின்றார். இவங்க இந்த மாதிரி பேசவே, இந்த மாதிரி மேடை போட்டு பெண்களை கொச்சப்படுத்த, அவமானப்படுத்தவே, தனி மனித தாக்குதல் பண்ணவே தான் தீய சக்தி தளபதி சொல்லியிருக்காரு. அதனால வந்து தீய சக்தின்ற வார்த்தை வந்து திமுகவுக்கு பொருத்தமான கட்சி. தீய சக்தியாக இருக்கவே தான் தளபதி வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. தளபதி என்னன்னா, இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது, வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கவே கூடாது. அது வந்து கருத்துக்கு தான் எதிர்கொள்ளணுமே. நாங்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்கோம், நாங்கள் ஒரு கொள்கையை கொண்டு வரோம், ஒரு கோட்பாடை கொண்டு வரோம், நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். எங்கள் மக்கள் வந்து, எங்களோட தொண்டர்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. எங்கள் மீட்டிங்கில் இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா சொல்லுங்க. இதில் மற்ற கட்சிக்காரர் என்ன பேசுவாங்களா? எந்த கட்சி பாருங்க, எந்த கட்சி பேசாத ஒரு வார்த்தையை மட்டும் தான் திமுக பேசிட்டே இருக்கு தொடர்ந்து. அதனால இது வந்து தொடர்ச்சியா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து உடனே கடந்து போற விஷயம் கிடையாது. பெண்கள் மத்தியில இது மிக 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 கண்டிக்கக்கூடிய விஷயம். இது நாங்களும் தொடர்ச்சியா கண்டிச்சு தான் இருக்கோம். இதோட வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும். இதுதான் வந்து அந்த கட்சிக்கும் அழகு, அவருக்கும் அழகு. ஏன்னா மக்கள் இந்த தேர்தலில் இதை எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா உங்களை வரும் தேர்தலில் ஒரு இடம் கூட இல்லாம உங்களை பெண்கள் வந்து கட்டாயமா தோற்கடிப்பாங்க.